தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கைதான அஸ்வத்தாமனுக்கு 4 நாட்கள் போலீஸ் காவல் விதித்து நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. காவல்துறை 7 நாட்கள் போலீஸ் காவல் கேட்ட நிலையில் தற்போது 4 நாட்கள் அனுமதி வழங்கி எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் கோகுல். விவரங்களை பதிவு செய்யலாம். ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட பிரபல ரவுடி நாகேந்திரனுடைய மகனும் வழக்கறிஞருமான அஸ்வத்தாமனை 7 நாள் காவலில் எடுத்து விசாரிப்பதற்காக செம்பியம் போலீசார் எழும்பூர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார்கள். அதற்காக பூந்தமல்லி சிறையில் இருந்து அஸ்வத்தாமன் எழும்பூர் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டார். தற்பொழுது எழும்பூர் நீதிமன்ற மேஜிஸ்ட்ரேட் 4 நாள் போலீஸ் காவலில் அஸ்வத்தாமனை விசாரிக்க அனுமதி அளித்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். குறிப்பாக இந்த கொலையுடைய பின்னணி குறித்து அஸ்வத்தாமனுடைய தொடர்புகள் குறித்தும் காவல்துறை விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். நில மோசடி தொடர்பாக ஆம்ஸ்டாங்கோடு அஸ்வத்தாமன் மற்றும் நாகேந்திரனுக்கு இடையே இருந்த அந்த பிரச்சனைகள் குறித்தெல்லாம் காவலின் போது காவல்துறை விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதே போல இந்த கொலை கும்பலுக்கு பண உதவி செய்த அஸ்வத்தாமன் மீது ஒரு குற்றச்சாட்டு உள்ளது. அது குறித்தெல்லாம் இந்த 4 நாள் காவலில் எடுத்து விசாரிக்கும் போது காவல்துறை அஸ்வத்தாமனிடம் பல்வேறு கேள்விகளை கேட்டு அதற்கான வாக்குமூலங்களை பெற்றிருக்கிறார்கள். நாளைய தினம் நாகேந்திரன் வேலூர் சிறையிலிருந்து எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திருக்கிறார். இந்த வழக்கில் நாகேந்திரன் சிறையிலிருந்து திட்டம் தீட்டியதாக கூறப்பட்ட நிலையில் ஏற்கனவே நாகேந்திரனும் கைது செய்யப்பட்டிருக்கார். நாளைய தினம் அவருடைய தந்தை நாகேந்திரன் வந்து எழும்பூர் நீதிமன்றத்தில் காவல்துறையால் ஆஜர்படுத்தப்பட உள்ளார். பாலா, நன்றி கோகுல், விரிவான விவரங்களுக்கு.